Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அடுத்ததாக பாஜக மூத்த தலைவர் திரு கருண் நாகராஜன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். அடுத்த முதல்வருக்கான பந்தயத்தில் யார் முன்னிலை பெறுகிறார்கள் அப்படின்னு சி ஓட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்புல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 27 விழுக்காடு, விஜய் 2வது இடத்துல இருக்கிறார் 18 விழுக்காடு, இபிஎஸ் அதற்கு பிறகு அண்ணாமலை இப்படின்னு வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை? புரியல. 27 விழுக்காடு, 15 விழுக்காடு, அப்புறம் என்ன விழுக்காடு? எடப்பாடி பழனிசாமிக்கு 10 விழுக்காடு, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு 9 விழுக்காடு. இவங்கெல்லாம் ப்ரிஃபர்ட் சிஎம் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற அடிப்படையில சர்வே நடத்தப்பட்டது. இவங்கெல்லாம் தான் ப்ரிஃபர்ட் சிஎம் கேண்டிடேட்ஸ் மக்கள் ஓட் பண்ணிருக்காங்க. இல்லங்க, சர்வே மக்கள்லாம் நீங்க போட்டீங்களா? நான் போட்டேனா? சார் ஒரு சர்வே எப்படி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாங்க இத பாரு, நீங்களும் போடல நானும் போடல. பாருங்க, கேள்வி கேட்கிற நீங்களும் போடல, பதில் சொல்ற நானும் போடல. யார்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியாது. எல்லா எலெக்ஷனுக்கும் உங்ககிட்ட என்கிட்டயுமா சார் சர்வே எடுப்பாங்க? எல்லா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் எல்லா அசெம்பிளி எலெக்ஷனுக்கும் இதத்தான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றேன். எங்க எடுத்தாங்க, யாரை கேட்டு எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க யாருக்கு தெரியும்? ஏதோ எடுத்து போடுறாங்க. அவங்க ஒரு பிசினஸ் நிறைய இப்ப தொழில் ரீதியா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்து இந்த வெற்றியை யார் நிர்ணயிக்க போறது, எப்படி நீங்க கட்சியில செயல்படணும், எப்படி நீங்க பேசணும், உங்க முடி எப்படி இருக்கணும், உங்க கண்ணாடி எப்படி இருக்கணும், நீங்க எப்படி கை காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய அரசியல் அதுக்கு என்ன சொல்றது, அது அரசியல் ஏற்படுத்தி வெற்றிக்கான உழைக்கிற டீம் எல்லாம் வந்திருக்க மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி தாமா இதெல்லாம் எடுப்பாங்க. இந்த ஓட்டர் எடுத்தாரேன், நான் இதை எடுத்தாரேன், பாருங்க உங்களை நான் 47% ஆயிட்டு தரேன், இன்னொருத்தர் வந்து சீமான முதலமைச்சர், இன்னொருத்தர் வந்து எங்கள் அண்ணாமலை. கருண் நாகராஜன் இல்ல நம்ம கருத்து கணிப்பினுடைய உண்மைத்தன்மை பற்றி நம்ம இப்ப பேசல. நான் கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். நான் என்னுடைய கருத்து இதனுடைய போலித்தன்மையை தான் நான் சொல்றேன். நீங்க கேக்குற பதில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கும்னு நிறைய முறை சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முடிவு அப்படியே அமைஞ்சிருக்கும் கூட. இந்த கருத்து கணிப்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு செய்யப்படுவது. இதை நான் மட்டுமல்ல, தமிழக மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. அதனால இத பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. நன்றி திரு கருண் நாகராஜ். மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அடுத்த முதல்வருக்கான பந்தயத்தில் முன்னிலையில் இருப்பது யார் அப்படின்னு நடத்தப்பட்ட சர்வேல ஸ்டாலின் அவர்களுக்கு 27 விழுக்காடு, விஜய்க்கு 18 விழுக்காடோட 2வது இடம் பிடித்திருக்கிறார். இபிஎஸ் அண்ணாமலை அதற்கு அடுத்தடுத்த இடங்களை பிடித்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைய தேதியில் தமிழக அரசியல் களத்தில் வலிமையோடு இருப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது மக்களுக்கு வெவ்வேறு காரணங்களால் அதிருப்திகள் இருந்தாலும் கூட அதை அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர் அணி, வலிமையான அணி இன்னமும் கட்டமைக்கப்படவில்லை. ஆகவே திமுகவுக்கு ஓரளவு சரிவு ஏற்பட்டாலும் கூட அந்த கூட்டணி தான் அதிக வாக்கு சதவீதத்தோடு இப்போதைய முடிவு கருத்து கணிப்பு முடிவு வெளிப்படுத்தினாலும் கூட இன்னும் களத்திற்கே வராத விஜய்க்கு 2ஆம் இடம் அளித்திருப்பது என்பது இது ஏதோ ஒரு கட்டமைக்கப்படுகிறதோ, இவ்வாறு ஒரு பிம்பம் அரசியலுக்காக கட்டமைக்கப்படுகிறதோ, அக்கறையுள்ள சக்திகள் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே, அதை போல வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அல்லது ஒரு உள்நோக்கத்தோடு இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற முயற்சியில நடைபெறுகிறதோ என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விஜய் கட்சி இன்னும் களத்தையே காணவில்லை. அவர் கட்சி ஆரம்பித்தவுடன் இடைத்தேர்தலை புறக்கணித்ததில் கூட ஒரு காரணம் சொல்லலாம். திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் இடைத்தேர்தல்களை புறக்கணித்திருக்கின்றன. ஆனால் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்பது ஒரு பெரிய தேர்தல். அதை சந்திப்பதற்கு விஜய்க்கு தைரியம் இல்லை. அதனால் அந்த கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை. அங்கு அப்போது போட்டியிட்டு இருந்து ஏதோ ஒரு 6%, 7% வாங்கி இருந்தால் இப்போது அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று ஒரு கற்பனையாவது சொல்வதற்கு இடம் இருக்கிறது. ஆகவே திடீரென்று எந்த முகாந்திரமும் இல்லாமல் கட்சியை கீழ்மட்டம் வரை பரவவில்லை, கிளையே அமைப்பை ஏற்படுத்தவில்லை, பூத் கமிட்டி மாநாடே இன்னும் நடைபெறவில்லை. இந்த நிலையில் 18% என்று சொல்வது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அவ்வாறு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அது நம்பும்படியாக இல்லை. இல்ல திரு பிரியன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, கரெக்ட் அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் விஜய் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவும் அவருக்கான ஒரு ஈர்ப்பும் இருக்கிறது. அந்த வகையில 18 விழுக்காடு அப்படின்னு அவங்க ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் தான் எழுகிறது அப்படின்னு திரு பிரியன் சொல்லியிருந்தாரு. அவர் அன்டெஸ்டட் ஃபோர்ஸா இருந்தா கூட அவருக்கான செல்வாக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால மறுக்க முடியாதுல்ல. அவர் செல்வாக்கான நடிகர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார். மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள், சிறுவர்கள்
என்று அனைவரையும் ஈர்க்கக்கூடிய இடத்தில் முதல் இடத்தில் இருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கு அடுத்த இடத்தில் தான் இவர் இருக்கிறார். ஆனால் அப்படி ரசிகர்கள் எல்லாம் ஓட்டளித்து வருவார்கள் என்பது மிதமிஞ்சிய கற்பனை. ஆகவே அந்த கற்பனையை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. இதுல இபிஎஸ் அவர்களுக்கு 10 விழுக்காடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு 9 விழுக்காடும் அடுத்தடுத்த இடத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற விஷயங்களை இந்த சர்வேவை நான் நிராகரிக்கிறேன். சரி, நான் திரு கருணாகராஜன் அவர்கள்கிட்ட பேசும்போது நான் இதை பத்தி கருத்தே சொல்ல விரும்பல அப்படின்னு அவர் அதை கடந்து போயிருக்கிறார். அதனாலதான் நானும் அவர்கிட்ட அதுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் எதுவும் எழுப்பல. உங்களுடைய பார்வையும் அதுதான். முதல் 2 அதை தாண்டி இபிஎஸ் அவர்களுடைய அந்த வாக்குகள் குறித்தோ அண்ணாமலை பெற்றிருக்கக்கூடிய சர்வே ஓட்ஸ் குறித்தோ நீங்க கருத்து சொல்ல விரும்பல. இந்த சர்வேவை நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்கள் சொல்லுவதில் ஒரு திருத்தம். திராவிட முன்னேற்ற கழகம் குறித்த சர்வேயை மட்டும்தான் ஏற்கிறேன். அந்த சர்வேவை ஏற்கவில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வலிமையாக இருக்கிற கட்சியாக நானே பார்க்கிறேன். ஓட்டு சொல்லி எனக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் களத்தில் மக்களை சந்திக்கிறவன். திமுக அடுத்த நிலையில் இருக்கிற கட்சி அதிமுக தான். அது வலிமை கட்டமைக்குமானால் விஜய் 3வது இடத்திற்கு 2026 தேர்தலில் தள்ளப்படுவார். நன்றி திரு துக்ளக் ரமேஷ். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வையை பதிவு செய்ததற்கு. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.